அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பொங்கல் எப்படி நல்லபடியாக கொண்டாடினீங்களா? நல்லா கொண்டாடிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வந்துடும். வளவலன்னு பேச வேணாம். நான் கேட்குறவங்களுக்கும் போர் அடிச்சிடும். எல்லாத்தையும் முடித்தேன். ஊர்லேருந்து வந்தது இதெல்லாமே பானதுனால நான் வீடியோவும் சரியாக பார்க்கல. யூடியூப்பில் எதுவும் பார்க்கல. ஸோ வீடியோ என்ன மேக் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ தான் நான் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையிலே. எனக்கு சித்ராம்மா, நான் ஸ்ட்ரைட்டாக வந்து சித்ராம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க. பார்த்தேன். ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த உலகம் எது நோக்கி போகுதுங்க? ஒருத்தவங்களை வந்து விருப்பப்பட்டு செய்கிறதுங்கிறது வேறு, விருப்பம் இல்லாமல் ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுறதுங்கிறது அது வந்து எப்படி சொல்ல, ரொம்ப நரகத்தை விட ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். ஏண்டி முண்டை, நீ தான் அப்பா உனக்கும் இல்லை, ஆத்தாலும் இல்லை, ஆத்தா எங்கேயோ போயிட்டா, நீ வந்து ஊர் மேலே இப்படி ஒவ்வொருத்தவங்க கண்டன்னு சொல்லிட்டு ஒன்றையும் ஒரு சில யூடியூப் தேவைப்பாயிலுங்க யூடியூப் சேனலை வச்சுட்டு நீலாம் ஒரு ஆளு குண்டன்ட்டு ஒன்றை திருச்சி சாதனா, சிக்கந்தர் சூர்யா, அப்புறம் இன்னும் கேட்டுக்கிட்ட ஒரு சில நான் இந்த உதயா சுமதி இருக்காளே அந்த எச்ச முண்டைங்க பெருசாக அப்படியே சாரிச்சிட்டா. அப்படியே போயிட்டா. நம்ம எப்படி சொல்கிறது, கல்பனா சாலை மாதிரி உதயா சுமதி வந்து அப்படியே பெருசாக சாரிச்சிட்டா. அவளை தூக்கி வச்சு எல்லாத்துக்கும் ரிப்பன் கட் பண்ணுறதுக்கும் பெரிய பெரிய இதுக்கும் ஓப்பனிங் விடாமல் அந்த முண்டையை கூப்பிட்றாங்க. அவன் என்ன புருஷ செத்து போன இதில் இருக்கா விட்டுரு. இவங்களால ஏன் வந்து உள்ளே தூக்கி போட மாட்டேங்க நான் கேட்குறேன். நான் உண்மையிலேயே நான் மனசார வேண்டுறது, இந்த தேங்காய் துரிய முண்டை இருக்கா பாரு, ஒரு ஊராக தாலி கட்டிட்டு எவனாம் காசு கொடுக்கணும் அவன் கூடலாம் தாலி கட்டிக்கிட்டு தாலிங்கிறத ஒரு கேவலப்படுத்திட்டான். வாழ்ந்தாலும் செத்தாலும் அடித்தாலும் கொடூரமானவனே இருந்தாலும் அவன் பிடிக்கலான்னு டைவர்ஸ் பண்ணிட்டு போய் பிள்ளைக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி வாழணும் இல்லையா? கல்யாணமே பண்ணக்கூடாது. நீ வந்து காசு கொடுக்குறான்னு சொல்லிட்டு கண்டென்ட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு உன்னெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நிறைய கேவலமான யூடியூப் சேனலை வச்சுட்டு ஒரு பேட்டி எடுக்கிறானுங்க பாரு. இந்த மாதிரி எச்ச நாயங்களை அந்த சேனல்காரனே நான் சொல்கிறேன். நீங்கள் என்னை பற்றி என்ன ஆனாலும் எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நான் பார்த்துக்கிறேன். தாலி கட்டிட்டு அலையிற எச்ச முண்டை உன்னாலே ஏண்டி தூக்கி உள்ளே வைக்க மாட்டாங்க? ஒன்றை வைக்கணும், சாதனா பொண்ணை கட்டி கொடுத்துருக்க உனக்கு வெக்கமா இல்லை? அந்த பொண்ணு வாழணுமா வேண்டாமா? அவன் வச்சுட்டு அவன் தம்பியாக இருந்தாலும் அவன் ஆம்பளடி. நீ இப்படி நாக்க தொங்க விட்டுட்டு அலையிற. அவன் உன் பொண்ணை வச்சுட்டு வாழணுமா இல்லை வாழ விட்டே உன் கூட வந்து உன் பொண்ணு உட்காரணுமா? எச்சமுண்டா உன்னை சிக்கந்தர் சூர்யா, அப்புறம் அந்த நாக்க துண்டாகிட்டு போனா பாரு, அவனால வெளியிலே விடக்கூடாது. அந்த கேரளாவில் அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தான். அந்த மாதிரி உங்களுக்குலாம் தூக்கு தண்டனை கொடுத்தானா உண்மையிலேயே வந்து சொல்கிறேன். உண்மையிலே நான் வந்து சந்தோஷப்படுவேன். உண்மையிலே உங்கள் எல்லாரும் ஏன்டி ஃபஸ்ட்டு சாதனை நீ மாட்டவே மாட்டேற. நீ நீ எப்படி வீடு கட்டின, நீ எப்படி கார் வாங்குற, நீ எப்படி நகை நட்டு போடுற, உன் பொண்ணுக்கு நீ எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்த, உன் வீட்டுக்கார சம்பாரிச்சு வந்தா நீ அவன் இதெல்லாமே பண்ண, உன் பிள்ளைய போட்டு தாண்டடி பாப்பா ரோட்டில், நீ எப்படி பண்ணனு எல்லாமும் தெரியும். ஆனால் அதை பற்றி பேச வரல. நீ என்னமோ பண்ணி எப்படியோ சம்பாரிச்சு நீ என்ன ரூமாக போய் சம்பாரிச்சு நீ என்னமோ பண்ணு, நான் ஒன்று அதெல்லாம் நான் சொல்ல வரல. உன்னெல்லாம் தூக்கி ஏன் உள்ளே வைக்க மாட்டுறாங்க? இப்போ நான் கடவுள்கிட்ட வேண்டது, இப்போ ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அந்த விஷயம் உண்மை தான். அந்த ஒருத்தவங்க வந்து செல்லில் பேசுகிறங்கிறது வேற, ஒரு எல்லா மீடியாவும் கூப்பிட்டு பத்திரிக்கைலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறது வேற. அது வந்து பெரிய ஒரு கடல் மாதிரி. அதெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறேன்னா பின்னாடி நிறைய பிரச்சனை வராலும் சந்திக்க. சித்ராமா பேசுகிறது 100க்கு 100 உண்மை. நான் சொல்கிறேன், உன்னெல்லாம் தூக்கி உள்ளே வைக்கணும். ஒரு வருஷம் குண்டார் சட்டத்தில் உன்னை மாதிரி நான் சொன்ன மாதிரி யார் கள்ளச்சி, அந்த தேங்காய் துரி முண்டை, அனாதை முண்டை, அந்த சாதனா, சூர்யா, சிக்கந்தர், அப்புறம் இன்னொன்று அந்த சுமதி, இவங்களெல்லாம் தூக்கி உள்ளே வைக்கணும். 1.5 வருஷம் குண்டர் சட்டத்தில் உள்ளே வைக்கணும். நான் வேண்டுறது காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு நான் கொடுக்குற ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வஸ்ட்டை கேட்குறேன். இந்த வீடியோ சித்ராமா பேசின வீடியோ இன்னும் வைரல் ஆகணும். மக்கள் நீங்கள் தான் வைரல் பண்ணணும். நான் பேசுகிற இந்த வீடியோவோ மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேருங்க. கண்டிப்பாக இவங்க எல்லாத்துக்கும் உள்ளே போனால் அந்த பச்சை பிள்ளைங்க என்னடி பாவம் பண்ணுச்சு, அந்த பச்சை பிள்ளைங்களை அடித்து அந்த காலை ரத்தம் வர அளவுக்கு அடித்து அவங்கள போயிட்டு பெரிய பெரிய ஆளுக்கு சாதனா, உனக்கு தான் பெரிய பெரிய ஆள்லாம் தெரியுமாம்மா மதுரையில் சூர்யாலாம் போட்டு வெட்ட வெளிச்சமாக போட்டு நிறைய உன்னை பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்க, பழைய வீடியோவில் போய் பாரு. அந்த பச்சை பிள்ளைங்களை அனுப்புறதுக்கும் ஏண்டி உனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைங்க தானே இருக்குது. அந்த திவ்யா கழிச்சு எச்சமுண்டை இப்படி அடி ஒரு ரூமில் அடைச்சி வச்சு ஒரு பிள்ளைங்களை ப்ராஸ்டியூட் தொழிலுக்கு அனுப்பு. ஏண்டி நீ தான் தாலி கட்டிட்டு ஊட எவன்லாம் காசு விடுறான் அவன் தலைமை பக்கத்தில் படுத்துக்கிட்டு வீடியோ போடுற. ஒன்றையும் ஒரு ஆள் மயிரிட்டு ஒன்றையும் ஒரு எச்ச தேவைப்பாயிலுங்க யூடியூப் சேனல் வச்சுட்டு ஒன்றையும் இன்டர்வியூ எடுக்கணும். எப்படிலாம் சம்பாதிக்கிற எச்சமுண்டா? எதுக்கு அந்த பிள்ளைங்களை போய் ப்ராஸ்டியூட் தொழிலுக்கு அனுப்புகிற? இல்லை சூர்யா சிக்கந்தர் தான் மெயின் புரோக்கரா? சாதனா ஆள் சப்ளை பண்ணுறதா? பெரிய பெரிய விஐபியில் கஸ்டமர்லாம் கொடுக்கறது நீ பிள்ளைங்களை அனுப்புறதா? நான் எனக்கு ரொம்ப
வயிறு எரியுது. நீங்கள் எப்படியோ போங்க, அந்த பச்சை பிள்ளைங்கள எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? அதுதான் நான் கேட்குறேன். நீங்கள் என்ன தொழில் பண்ணுங்க, எப்படி பண்ணுங்க, எப்படி வேணாலும் சம்பாரித்து நாசமாக கெட்டு போங்க. ஆனால் ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இதில் எதுவும் பண்ணாது. பிஞ்சு குழந்தைங்க ஒன்று என்ன பண்ணுச்சு? நீங்கள் எல்லாம் ஒரு குரூப்பாக இருந்துட்டு சாதனா வந்து பெரிய பெரிய ஆள்லாம் சாதனா தான் இருக்க ஆள். அவங்க கொடுப்பாங்க. சிக்கந்தர சூர்யா பொண்ணுங்க ஃபோட்டோ அனுப்புவாங்க. திவ்யா கார்த்தி இவங்க வந்து ரூம் கொண்டு போய் விட்றதா? ஏடி எச்ச முண்டை அறிவில் அவங்களுங்களாம் இப்படி தான் நீ சம்பாரித்து வீடு கட்டுற, கார் வாங்குற, திடீர்னு எல்லாம் முன்னுக்கு வரது இப்படி தான் பண்ணுறீங்களா? இன்றைக்கி தாண்டி வெட்ட வெளிச்சமாக நானே பார்க்குறேன். நான் இல்லை, உலகமே பார்க்குது. எல்லோரும் சும்மா தேன்னு உங்களை கமெண்ட்டில் திட்டிட்டு இருந்தாங்க. இப்போ உண்மையாயிடுச்சா நீங்கள் தானே? நான் என்ன கேட்குறேன், சாதனா சூர்யா இவங்க எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு தூக்கி ஜெயிலில் போடுங்க. அந்த பிள்ளைங்களை கொண்டு போய் தயவு செஞ்சு அந்த பிள்ளைங்களை காப்பாற்றுங்க. அந்த திவ்யா காலேஜ் முண்டை, மிச்ச முண்டை, அனாதை முண்டை, ஒன்றால இன்னும் என்ன சொல்ல திட்டணும்னு தெரியலடி. புறம்போக்கு முண்டை, அந்த பிஞ்சு குழந்தைங்களை அடைச்சி வச்சுட்டு பாடாப்படுத்துட்டு நீ நல்ல மாதிரி பேசுறியா? உன்னெல்லாம் இந்த ஒரு சில சேனல் பேர்லாம் எனக்கு நான் சொல்ல விரும்பலை. அந்த சேனல்லாம் உங்களெல்லாம் ஒரு ஆளுமயிருந்துட்டு உங்களெல்லாம் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறானுங்க பாருங்க. அவனும் தூக்கி உள்ளே போடணும். அந்த பிள்ளைங்களை போய் விபச்சார தொழிலுக்கு தள்ளுறீங்க. எப்படி திவ்யா கலைச்சனா அவன் நாடு மாரி இப்படி அலையிறா, இப்படி அலைஞ்சிட்டு இப்போ நாளைக்கு ஒரு 10 லட்சம் பணம் கொடுக்கணும், புள்ள கூட பெற்று கொடுப்பா போல அவள் திவ்யா கலைச்சி. சூர்யா அவனுக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க, சாதனா 2 பொம்பளை பசங்க இருக்காங்க. உங்களுக்கு மனசாட்சி இல்லை? நீங்களாம் இந்த தொழிலுக்கு வந்து ஹெட்டா? ஒருத்தவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ணக்கூடாதுமா, எதுவும் பண்ணக்கூடாது. நான் உண்மையிலே வேண்டி காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு நான் வேண்டி கேட்குறேன், ரொம்ப காலில் விழுந்து பணிவாக கேட்குறேன். அந்த அந்த அம்மா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த அந்த பொண்ணு ஒரு ஃபோட்டோ அந்த அம்மா காட்டுறாங்க பாருங்கள் ப்ரெஸ் மீடியாவில். அந்த ரத்தம் கட்டி இருக்குது, அப்படி இருக்குது. அந்த அளவுக்கு ஒருத்தவங்களை அடித்து ஒருத்தவங்களுக்கு கொடுப்பீங்களாடி கொடுப்பீங்களா? நீங்கள் போனாலும் உங்கள் வீட்டு பிள்ளைங்களை அனுப்பலாம், உங்கள் வீட்டு பொண்ணை அனுப்பலாம்ல. அதுக்கு எதுக்கு இன்னொருத்தவங்க பிள்ளைங்களை வந்து வலுக்கட்டாயமாக அனுப்புறீங்க? எச்ச முண்டைகளை காவல்துறை அதிகாரி ஐயா, எஸ்பி ஐயா, சைலதன பாபு ஐயா, சிஎம் சார் எல்லாருக்குமே நான் ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறது, இந்த எல்லாரையும் தூக்கி மெயினாக உள்ளே போடுங்க, குண்டர் சட்டத்தில் உள்ளே போடுங்க, கைது பண்ணுங்க. நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதுக்காக போராடணும்னு சொன்னால் கூட நான் போராட்டத்துக்கு ரெடியாக இருக்கேன். அந்த பிள்ளைங்களை அவங்ககிட்ட வந்து காப்பாற்றுங்க. எல்லாரும் தூக்கி உள்ளே போடுங்க தயவு செஞ்சு. இப்போ வந்து அந்த பிள்ளைங்களை விட்டுட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிப்பேன். ஏன்னா உஷார் எல்லாம் வெளியில் வந்துச்சுல, அதனால் அவங்க எல்லாம் உஷாராக இருந்திருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் யாரும் நம்பாதீங்க. சாதனா, சூர்யா, சிக்கா, திவ்யா, அப்புறம் அவங்க கூட நிறைய பேர் சுற்றுவானுங்க மாமாவை பார்க்கறதுக்கு. இவங்க அப்புறம் இந்த தீபா, நீனா ரவுடியா பெரிய ஆளுமேரா? நீ போய் கிழிச்சிருவேன் பொழந்துருவன்ட்டு அவன் சித்ராம்மாவுக்கு போய் பேட்டி கொடுத்துருக்கேன். எங்கே பிடுங்கு பார்ப்போம், பிடுங்குடி. சட்டம் சும்மா விட்டுன்னு நினைக்கிறியா? தயவு செஞ்சு ஐயா இவங்களெல்லாம் கைது பண்ணுங்க, தயவு செஞ்சு கைது பண்ணுங்க. குண்டர் சட்டம் கொடுங்க. ரொம்ப பணிவாக வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப மக்கள் எனக்கு ரொம்ப யாரும் என் மேலே வருத்தப்பட்டுக்காதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு.